Why do people buy? எதுக்காக people, prospects, customers உங்க பொருளையோ உங்க சர்வீஸையோ வாங்கணும்? இப்போ நான் உங்களே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு ஷாப்பிங் மால் உள்ள போகிறீங்க. ஷாப்பிங் மால் உள்ள போயிட்டு ஒரு டிஷர்ட்டையோ ஒரு ட்ரெஸ்ஸையோ எடுக்கிறீங்க. எடுத்தப்புறம் எதுக்காக வாங்குறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு தேவை இருக்குது அதனால தான் வாங்குறேன். இல்லையே, நிறைய டைம் வீட்டில் இருக்கும், ஆனாலும் போய் நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை எடுப்பீங்க, ஒரு டிஷர்ட் எடுப்பீங்க. எதுக்காக எடுக்கிறீங்க? எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? why do you buy? what is the reason? அதனுடைய சைக்காலஜி என்ன? எதனால வாங்குறீங்க? அந்த பையிங் ட்ரிகர் என்னது அப்படின்னு நம்ம ஆழமாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு சர்வீஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்குறோம். அந்த இப்போ டிஷர்ட்டை போட்டு பார்க்குறீங்க, ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் வருது இல்லைங்களா? ஒரு ஃபீல் குட், ஆஹா இந்த ஷர்ட்டை போட்டோன்னா நல்லா இருக்குண்ணே, நான் வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போஸ்ட் பண்ணிக்கலாமே, இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் நான் நல்லா இருப்பேனே அப்படின்ற அந்த ஃபீல் குட் இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் டிசிஷனே பண்ணுறீங்க. ஸோ பிஹைண்ட் த பையிங் டிசிஷன் தேர் இஸ் அ ஃபீல் குட் ஃபேக்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேல்ஸ் பர்சனாக இருந்தால் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் எப்படி வந்து அந்த ஃபீல் குட் ஃபேக்டரை கொடுக்க முடியும்? ஃபீல் குட் ஃபேக்டர் அபவுட் யூ, ஃபீல் குட் ஃபேக்டர் அபவுட் த கம்பெனி, உங்கள் கம்பெனியை பற்றி, உங்கள் ப்ராடக்டை பற்றி, உங்கள் சர்வீஸை பற்றி எப்படி நீங்கள் அந்த ஃபீல் குட் ஃபேக்டரை கொண்டு வர முடியும் அப்படின்றத பற்றி நீங்கள் ஆழமாக யோசிக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் சேல்ஸ் பர்சன் ஆக முடியும். ஏன்னா ஒரு கஸ்டமர், ஒரு ப்ராஸ்பெக்ட் ஒரு பொருளையோ ஒரு சர்வீஸையோ வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வந்து அவங்க வந்து ஃபீல் குட், அந்த ஃபீல் குட் ஃபேக்டர் இருந்தே ஆகணும். யாரும் ஒருத்தரும் அதாவது ஒரு ஃபீல் பேடில் வாங்குறது கிடையாது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஃபீல் குட் இருக்கும். பையிங் இஸ் அன் எமோஷனல் டெசிஷன். நம்ம அப்புறம் லாஜிக்கலாவோ ரேஷனலாவோ அதை வந்து ரேஷனலைஸ் பண்ணுவோம், அதை வந்து அனலைஸ் பண்ணுவோம். பட் அந்த வாங்குற சமயத்தில் எப்பவுமே வந்து எமோஷன் தான் நம்மளை ட்ரைவ் பண்ணும். அதனால தான் சேல்ஸ் பர்சனுக்கு முக்கியமான விஷயம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த எமோஷன்ஸை, அந்த ஃபீல் குட்டை எப்படி கிளைண்ட்டுக்கிட்ட நம்ம ப்ராடக்டை பற்றி, நம்ம கம்பெனி பற்றி, நம்மளை பற்றி அவங்கக்கிட்ட க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம கற்றுண்டது. ஓகே, தேங்க்யூ.